படுகொலை செய்யப்பட்ட ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாகிர் ஹுசைனின் உடலை பெற்றுக்கொள்ள உறவினர்கள் சம்மதம் தெரிவித்திருக்கின்றனர். அவரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் பேச்சுவார்த்தையை அடுத்து ஜாகிர் ஹுசைனின் உடலை பெற்றுக்கொள்ள உறவினர்கள் சம்மதம் தெரிவித்திருக்கின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக சற்று முன்பாக சட்டப்பேரவையில் கூட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம் அளித்திருந்தார். இந்நிலையில் அதிகாரத்தை அவர் சஸ்பெண்ட் பண்றது அவங்க கையில உடனே நீங்க அவங்க பண்ணலாம், அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. அவங்க அந்த குற்றவாளியை பிடிக்கிறது பிடிக்காத அது போலீஸோட இயலாமை அந்த மாதிரிலாம் இருக்கு. அது முடிஞ்சா பிடிப்பாங்க, அது அவுட் ஆஃப் அவங்க கண்ட்ரோல். ஆனா எங்களை சஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி இருக்கிறோம். அப்போ அவர் சொன்னார் ஏசியை மாத்திட்டாங்க, அதனால ஏசி சஸ்பெண்ட் பண்ணணும்னா அவர் ஹையர் அத்தாரிட்டி கேட்கணும். அந்த கமிஷனர் இப்போ இன்ஸ்பெக்டர் என் கண்ட்ரோல்ல இருக்காரு. ஸோ அது நான் அவருக்கு சஸ்பெண்ட் பண்றதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு, நான் பண்றேன், நான் ரிப்போர்ட் எடுத்திருக்கேன், இப்போ உடனே பண்றேன் அப்படின்னு இருக்காரு. அந்த ஒரு பண்றேன்னு சொல்றதுக்காக தான் இப்ப நம்ம போயிட்டு எடுக்க போறோம், பாடியை வாங்க போறோம். அப்படி சப்போஸ் அவர் பண்ணலன்னா, இது அடக்கம் இன்னைக்கு நடக்கலன்னா இந்த பாடியோட ரோட்டுக்கு வரும். ஆமா, இதுதான் டிமாண்டா இருக்கு. அவர் வாக்குறுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. அவர் அதை பண்ணி நடந்துக்கிறாருன்னா சந்தோஷம். இல்லைன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும். இப்போ இவர் பண்ணாது நம்மளோட போலீஸ்க்கு நம்ம என்ன மாதிரி ஒரு 100 பேர் பார்ப்பாங்க, நல்ல அனுபவம் இருக்கும், காம்ப்ரமைஸ் பண்ணலாம், பேசுறதுக்கு ஒரு இதெல்லாம் இருக்கும். எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ மீடியால பேசுறதே எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஆனா இது பண்ணலன்னா, அப்பா சொன்னாரு தற்கொலை பண்ணிப்போம்லாம் சொல்லி இருக்கிறாரு. அது பண்ணி இப்ப கொலை பண்ணிட்டாங்க. இப்ப இது நடக்கல, எதுவுமே அவங்க ஆக்ஷன் நடக்கலன்னா கண்டிப்பா பெரிய தற்கொலை நடக்கலாம். அது 100% நடக்கும், அதுல மாற்றமே இல்ல. இப்போ போலீஸ் தேடப்படுதுன்றாங்க. ஆமா, தேடப்படுதுன்றாங்க. பட் ஆனா அவங்களோட போட்டோ இல்லாம இருக்கு. அது இல்ல, அது போட்டோ போடல. சரண்டர் ஆன 2 பேர் போட்டோவும் போடல. எல்லா நியூஸ் பேப்பர்லயும் போட்டிருக்காங்க, எல்லாம் அப்பாவோட போட்டோ தான் போட்டிருக்காங்க, தவிர என்னோட இதெல்லாம் கொஞ்சம் போடுறாங்க, ஷேர் பண்றாங்க. ஆனா அந்த அக்யூஸ்டோட போட்டோ இன்னும் போடல. திரும்ப நான் ஒன்னு சொல்றேன், ஒரு பிசிஆர் வழக்கு பதிவு பட்டிருக்கு. அது அவருக்கு ஃபுல்லா அவரு குற்றவாளியும் நிரூபணம் ஆயிரம் அளவுக்கு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியாச்சு. இது சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா கூலிப்படை இல்லாம அவங்களே கொலை பண்ணிருக்காங்கன்னா, அப்போ அவங்க ஒரு சாதாரண ஒரு மக்கள் இல்ல. 100% பின்னாடி பாலிடிக்ஸ் இருக்கும். ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட் இல்லாம இதெல்லாம் பண்ண முடியாது. ஒரு சாதாரண ஆள் ஒரு கறிக்கடை வச்சிருக்கிறவன், இவன் ஒரு கோர்ட்ல ஒரு குமாஸ்தா இருக்கிற ஆள் எடுத்த உடனே இந்த அளவுக்கு ஒரு பிசிஆர் கேஸ போட்டுற முடிஞ்சு ஒரு கொலை பண்ணிட முடியாது. இது பண்ணிருக்கிறாங்கன்னா கண்டிப்பா பின்னாடி சப்போர்ட் இருக்கு, 100% இருக்கு. அது இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா சிபிசிஐடி இருக்குது, கண்டிப்பா மாற்றணும். இது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போகுதுன்னு பாக்கணும், பார்த்துட்டு முடிவு பண்ணும். அவ்வளவுதான். முக்கியமான குற்றவாளி பார்த்தா போட்டோல போடுங்க. இவரோட போட்டோ எல்லாம் இருக்குன்னா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன். ஆமா, இதுதான் அவரோட போட்டோ. நெல்லையில் ஜாகிர் ஹுசைனின் உடலை பெற்றுக்கொள்ள அவரது மகன் சம்மதம் தெரிவித்திருக்கிறார். தற்போது அவர் பேட்டியளித்ததை பார்த்தும் விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். அண்மை செய்திகளுக்காக இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.